நீங்கள் இந்த ஒப்பற்ற காவியத்தை என்னிடம் கற்றுக்கொண்டதற்கு பலன். இதை உலகமெல்லாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆகிய சுவாமி. எங்கே? ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இணையே இல்லாத காவியமாகும் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார், அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை, கருவினிலே உருவானார் ராமலட்சுமணர், கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டில் கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே, கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே. அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு பணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே.
கேட்ட மன்னர் மரணமூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி இலகுவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி தரித்து ராமன் செல்வரை கண்டு. இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி தரித்து ராமன் செல்வரை கண்டு. கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே உடையல்ல போவதென்று தடுத்தனர் சென்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றானே. ஜெகப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கியதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோர் கூரம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற அனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். அனுமான் லங்காபுரியை தீக்கி
கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான், அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அதோ ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ஸ்ரீராഘவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆரானுபாஹும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. அன்பு செல்வங்களே, எவ்வளவு மதுரமான கானம்! உங்கள் இனிய குரல் என் இதயத்தை கொள்ளை கொண்டு விட்டது.